எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மதுமிதா. நான் தஞ்சாவூர் சிஏ அகாடமியில் நீட் கோச்சிங் படிச்சுட்ருக்கேன். இங்கே நாங்கள் திருச்சியில் உள்ள நேரு மெமோரியல் காலேஜுக்கு ஜேஇ மெயின்ஸ் செஷன் 1 ஷிஃப்ட் 1 எழுத 24 ஜனவரி வந்திருக்கோம். நான் மேக்ஸ் வந்து ஓரளவு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் நீட் படிச்சிருந்ததுனால. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃப்னு சொல்ல முடியாது, ஈஸி டு மாட்ரேட்டாக இருந்துச்சு. நான் கெமிஸ்ட்ரி நிறையா ஆர்கானிக் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஆர்கானிக் கொஸ்டின் இல்லை. ஃபிசிக்ஸ் வந்து தியரியை விட ப்ராப்ளமேட்டிக் அதிகமாக கேட்டிருந்தாங்க. 22 ஜனவரி 23 ஜனவரி 2 நாளோட கொஸ்டின் பேப்பருமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். மூணுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருந்துச்சு. நான் இங்கே ஜேஇ வந்து எழுதுனதுனால எனக்கு நீட்டுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த செஷன்லாம் நீங்கள் ஜேஇ எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நீட் ப்ரீவியஸ் இயரும் ட்ரை பண்ணிட்டு வாங்க, ஜேஇ ப்ரீவியஸ் இயரும் ட்ரை பண்ணிட்டு வாங்க. எனக்கு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நடந்த செஷன் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க, நீங்கள் நல்லா எழுதலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சுமையா. நான் இங்கே தஞ்சாவூரில் உள்ள சிஏ அகாடமியில் படிச்சுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நீட் ஜேஇ எக்ஸாம் வந்து திருச்சியில் நேரு காலேஜில் வந்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட் செக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் எனக்கு வந்து நான் ஜேஇ மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதில் வந்து மேக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸ் வந்து நான் வந்து நீட் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மேக்ஸ் வந்து மாட்ரேட்டாக அவ்வளோதுக்கு பண்ணல. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவு நான் பண்ணியிருக்கேன். எனக்கு டைம் மட்டும் பத்தலை. நியூமரிக்கல் வேல்யூவாக இருந்தது. அப்புறம் எல்லாமே வந்து கலந்து வந்ததுனால ஓரளவு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்தது. டைம் மட்டும் பத்தலை அவ்வளோதுக்கு, பாக்கி ஓரளவு பண்ணியிருக்கேன். அப்படின்னு ஃபிசிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபிசிக்ஸ் வந்து நியூமரிக்கல் வேல்யூவாக தான் இருந்தது. போட மட்டும் டைம் மட்டும் கொஞ்சம் பத்தலை, பாக்கி ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன். கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கெமிஸ்ட்ரி ஓரளவு நல்லா பண்ணியிருக்கேன். இதுலேருந்து வந்து எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, ஓகே நீட் எக்ஸாமுக்கு ஒரு மாடலாக இருந்துச்சு. இதில் வந்து எவ்வளோ இதுக்கு ஃபோக்கஸ் இதுவரையும் நான் படித்ததில் வந்து இங்கே வந்து எனக்கு தெரியும் நான் வந்து எவ்வளோ வந்து எப்படி வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் எனக்கு நீட்டுக்கு வந்து ஓரளவு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த ஜேஇ வந்து எழுதினேன். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் வசுந்தரா. நான் தஞ்சாவூர் சிஏ அகாடமியில் படிக்கிறேன். இன்றைக்கி ஜேஇ ஷிஃப்ட் 1 வந்துட்டு நேரு மெமோரியல் காலேஜில் திருச்சியில் வந்து எழுதியிருக்கேன். கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஆர்கானிக் வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்கேன். மேக்ஸ் ஓரளவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஹாப்பி நூன். என் பேர் அருந்ததி. நான் சிஏ அகாடமிலேருந்து வர்றேன். இன்றைக்கி வந்து எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டில் ஜேஇ எக்ஸாம் நடந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. நான் வந்து பயோசிஎஸ், அதனால எனக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோவா தெரியாது. நான் சிஎஸும் அதாவது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் படிச்சிருந்தேன். அதனால் அதுதான் எழுதியிருந்தேன். ஈக்குவலாக தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டும் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்லாம் சொல்ல முடியாது. மாட்ரேட் அந்த லெவலில் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னும் படிச்சிருந்தா நல்லா பெட்டராக பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ இதை வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நிறையா கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து நான் முன்ன பின்ன கான்செப்ட்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் ஒரு லீவில் தான் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தேன். நான் கொஞ்சமாக கான்செப்டை மட்டும் படித்தேன். ஸோ ஈஸியாக இருக்குது. ஜேஇயே நம்மளால் எழுத முடியுது அப்படின்றப்போ நீட்டும் நம்மளால் எழுத முடியும். ஃபிசிக்ஸுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் வந்துச்சு. எழுதி முடிச்சதுக்கப்புறம் சரி இந்த லெவலுக்கே நம்ம இருக்கோம், நீட்டில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கு. அப்புறமா ஸ்டாஃப்ஸ் வந்து எங்களுக்கு இதே மாதிரி தான் நடத்துனாங்க. ஜேஇ மாதிரி தான் அந்த அட்வான்ஸில் தான் நடத்துவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றப்போ ஃபிசிக்ஸ் வந்து நல்லா டீப்பாக நாங்கள் நடத்தியிருந்தாங்க. ஸோ நாங்களும் படிச்சிருந்தோம். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆர்கானிக் வந்து நல்லா இருந்தது. நல்லா டக்குன்னு பார்க்கும்போது ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. இதுலேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்துடலான்னு தோணுது. அதுக்கடுத்து நிறையா எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஈஸியாகலாம் நான் ஃபீல் பண்ணதில்லை. இப்போ ஓகே மாட்ரேட்டாக தான் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபிசிக்ஸும் சரி கெமிஸ்ட்ரியும் சரி ஒன்றும் டீப்பாக சொன்னதுனால எனக்கு இன்றைக்கி வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கொஸ்டின் அட்டன் பண்ணுறதை விட எனக்கு பேசிக் நல்லா கற்றுக்கிட்டேன்.
ஸோ நல்லா உள்ள நோக்கி நல்லா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லா சொல்லிக்கிட்டதுனால அட்டன் பண்ணேன். நல்லா தெரியுது, பேசிக் நல்லா தெரியுது. ஸோ அதை வச்சு எல்லாமே அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. எனக்கு ஜேஇ வந்து நான் சும்மா சாம்பிள் எழுதுனேன். ஸோ கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ நீட்டில் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு இந்த கான்ஃபிடென்ட் போயிடும். ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் படித்ததே இல்லை. அப்புறமா இங்கே வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் தான் எனக்கு போட்டு போட்டு பார்க்க ஈஸியாகவே அதான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் சி அகாடமி அண்ட் த ஸ்டாஃப் ஆல்சோ. ஹாய் எல்லாருக்கும், என் பேர் எஸ் ரித்திகா. நான் சி அகாடமியில் நீட் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிட்ருக்கேன். நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி வந்து ஜேஇ எக்ஸாம் எழுத வந்தோம். Jan 24 ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் ஷிஃப்ட்டு. எக்ஸாம் வந்து ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. நேரு காலேஜில் திருச்சியில் எழுத வந்தோம். கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸுமே வந்து ஈஸி டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி வந்து எல்லாமே டேரெக்டாக கேட்டிருந்தாங்க, நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டு டேரெக்ட் கொஷின்ஸ் இருந்தது. ஃபிசிக்ஸும் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில லெசன்ஸ்லேருந்து இப்போ வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்துலாம் ரெண்டு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அந்த மாதிரி ஈஸியான கான்செப்ட்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும், என் பேர் இனியா. நான் வந்து தஞ்சாவூர் சி அகாடமிலேருந்து ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்காக செகண்ட் ஷிஃப்ட் நேரு மெமோரியல் காலேஜுக்கு வந்திருக்கோம். ஜேஇ எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து ஜேஇ ப்ரீவியஸ் இயர்லேருந்து நிறைய மாடல் கொஷின்லாம் நிறைய வந்துருந்துச்சு. கெமிஸ்ட்ரி வந்து ஓவராலாக ஈஸியாக இருந்துச்சு. தேங்க்யூ. என் பேர் தன்வீன் சஞ்சய். நான் சி அகாடமியில் நீட் கோச்சிங் படிச்சுட்ருக்கேன். நான் இன்றைக்கி ஜேஇ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜில் இன்றைக்கி இப்போ எழுதிட்டு வந்தேன். கொஷின் வந்து கெமிஸ்ட்ரி கம்பேரிட்டிவாக ஈஸியாக இருந்துச்சு ஃபிசிக்ஸை விட. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்துச்சு. மேக்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணல. நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படித்தேன். ஸ்ரீராம் சார் வந்து எங்களை நீட்டுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஜேஇ எழுதுறதுக்கு எல்லாம் பெரியும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ஓவராலாக கொஷின் வந்து நீங்கள் எல்லா சாப்டர் பார்த்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும். நான் எல்லாமே பார்க்கல, அதனால் எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்தா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அவ்வளோவா கஷ்டமாக இல்லை, ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே பேர் நல்லா பண்ணலாம். கொஷின் பேர் வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் நம்பருக்கும். ஹாய், என் பேர் கிருஷ்ணா. நான் சி அகாடமியில் நீட் ரிப்பீட்டராக பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஸ்ரீராம் சார் வந்து எதுக்கும் ஜேஇ எழுதி பார்க்க சொன்னாங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராக்டிஸ்க்காக. ஏன்னா இதை மாடல் பண்ணி தான் நீட்லேயும் சில கொஷின்ஸ்லாம் வரும், அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எங்களை எழுதி பார்க்க சொன்னாங்க. நாங்கள் இந்த ஜனவரி ஷிஃப்ட்டில் லதா மாதவன் காலேஜுக்கு வந்து எழுதியிருக்கோம். செகண்ட் ஷிஃப்ட் எழுதியிருக்கேன் நான். எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி உண்மையிலே ஈஸியாக இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் வந்து 2-3 கொஷின்லாம் சார் நடத்தின கிளாஸ் ஒர்க் கொஷினே வந்துச்சு. அப்புறம் கொஷின் பேப்பரில் எங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கொஷின் பேப்பர்லேருந்து அதேமாதிரி மாடல்லாம் வந்துச்சு. அதனால் எங்களுக்கு இந்த ஜேஇ எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் ஸ்ரீராம் சாருக்கும் காயத்ரி மேமுக்கும் நன்றி. எங்கள் தஞ்சாவூர்லேருந்து மதுரை காலேஜ்லேருந்து எங்கள் கொடியனுக்கும் ரொம்ப நன்றி. ஹாய், என் பேர் சிவமணி. நான் நீட் எக்ஸாம் சி அகாடமியில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். நான் நீட் எக்ஸாம் படித்தாலும் ஸ்ரீராம் சார் ஜேஇ எக்ஸாம் எழுத சொன்னாங்க. இந்த ஜனவரி அட்டெம்ப்ட் நாங்கள் மதுரையில் லதா மாதவன் காலேஜுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்கள் செகண்ட் ஷிஃப்ட் எழுதணும். செகண்ட் ஷிஃப்ட்டில் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாகவும் கெமிஸ்ட்ரி ஈஸியாகவும் இருந்துச்சு. சார் நடத்தின ஃபிசிக்ஸ் சாரும் கெமிஸ்ட்ரி நடத்தின சம்ஸ் எல்லாம் அப்படியே வந்துருந்துச்சு. சி அகாடமியில் சார் நடத்தின மாடல் சம்ஸ்லாம் நிறையா வந்துருந்துச்சு. டெஸ்ட் பேப்பர் அங்கே வச்ச டெஸ்ட்லேருந்து அந்த மாடல் சம்மு கேட்டிருந்தாங்க நிறையா. எங்களை அங்கேருந்து நாங்கள் ஒரு 16 பேர் எங்களை அங்கேருந்து கூப்பிட்டு வந்த கொடியனுக்கும் அதை அனுப்பிச்ச ஸ்ரீராம் சாரும் காயத்ரி மேமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ரோஹித். சி அகாடமியில் நீட் கோச்சிங் படித்து வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி ஜேஇ எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன். ஷிஃப்ட் 1 ஜேஇ எக்ஸாமில் இதான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். சார் சொன்னனால தான் எழுதியிருக்கேன். அவர் எதுக்காக சொன்னார்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஜேஇயில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க, நல்லா திங்க் பண்ணுற கொஸ்டினாக இருக்கும். அப்போ அதை எழுதிட்டும் போது நீட்டில் கேட்குற கொஸ்டின்லாம் அவங்களால ஈஸியாக எழுத முடியும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ அதனால தான் நான் ஜேஇ எழுதினேன். ஸ்கூல்லையும் எழுத கிடையாது, இதான் நான் ஃபஸ்ட் டைம் எழுதுகிறேன். ஃபிசிக்ஸ் இன்றைக்கி எழுதினது பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்தால் கரெக்டாக எழுதிருப்போன்னு எனக்கு தோணுச்சு. அங்கே சார் மேமும் இதான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு. நான் சரியாக கொஞ்சம் படிக்காமல் போயிட்டேன். கெமிஸ்ட்ரி எடுத்துகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் தான் ஃபுல்லாக படிச்சுட்டு போனேன். இன்ஆர்கானிக்கு சரியாக படிக்கலை. ஃபிசிக்கலும் வந்து சரியாக படிக்கலை. அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு எனக்கு. மற்றபடி ஃபிசிக்ஸ் எழுதியிருக்கேன், பிரச்சனை இல்லை. சார் சொன்னனால தான் ஜேஇ எழுதினேங்க. இதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு. தேங்க்யூ.